டிசைன் டேட்டா புக்கில் வந்து 5th சாப்டர் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னாவே வந்து லைக் ஃபாஸ்ட்னஸ் நம்ம சொல்லலாம். போல்ட்டு, நட்டு, வாஷரு, ஸ்டட்டு, சர்க்ளிப்பு இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, இது சிலது வந்து பேசிக்காக கால்குலேஷன்ஸ் போடுவோம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போல்ட் அப்படின்னா போல்ட்டில் வந்து M8 அல்லது M10 அப்படின்னா இது கூடவே வந்து பிச்சும் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ M10ன்னா என்ன, M8ன்னு என்ன, அதோட பிச் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ட்ராயிங்கில் ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு போல்ட்டுக்கும் ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் நட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணணும். வாஷரும் அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். அதர் ஸ்டாண்டர்ட் காம்பனண்ட்டு இதே மாதிரி நம்ம செலெக்ஷன்ஸ் இருக்குது. சிலது வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் போல்ட் எப்படி இருக்கணும், நம்பர் ஆஃப் போல்ட் எவ்வளோ செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன்ஸ் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம். டிசைன் டேட்டா புக்கில் பார்த்தீங்கன்னா 5th சாப்டரில் இது எல்லாமே இருக்குது. இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி நம்ம ரோல் ப்ளே பண்ணுறது அப்படின்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி